ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர்ஸ் அண்ட் பிலாசபர் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு சம்மரி தான். யார் ஆத்தர் பார்த்தீங்கன்னா ஜேகே ரவுலிங் அப்படிங்கிறவர் தான் ஆத்தர். இவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா இந்த பெண்மணியோட ஃபுல் நேம் ஜோனா ரவுலிங் அப்படிங்கிறவங்க தான். ஸோ வாங்க சம்மரிக்குள்ளே போகலாம். இந்த சம்மரி எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்பன் சைல்டு, அதாவது நம்ம ப்ரோட்டோகனிஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர். இவர் ஒரு சின்ன வயசாக இருக்கும் போது இவரை தத்தெடுத்துப்பாங்க. யாருன்னா டர்ஸ்லி ஃபேமிலி, மிஸ்டர் டர்ஸ்லி அண்ட் மிஸ்ஸஸ் டர்ஸ்லி அப்படிங்கிறவங்க ஆன்ட்டி அங்கிள் வீட்டில் தான் இவர் வளர்ந்துட்டுருப்பார். ஸோ சின்ன வயசாக இருக்கும் போதே இவங்க அப்பா அம்மா இறந்துருவாங்க, ஒரு நபரால் கொல்லப்படுவார். ஸோ இவங்க ஃபேமிலியால் பார்த்திங்கன்னா ஒரு மந்திரவாதி குடும்பம் தான், அது ஹாரி பாட்டருக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டோரி எப்படி ஆரம்பிக்குது பார்த்திங்கன்னா, ஒரு டெய்லிக்கும் இந்த இந்த மிஸ்டர் டர்ஸ்லி வீட்டுக்கு பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தவர், பேர் தெரியாத ஒருத்தவர் பார்த்திங்கன்னா லெட்டரை அனுப்பிக்கிட்டே இருப்பார். டெய்லிக்கும் லெட்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த லெட்டர்ஸை எதுவுமே பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டருக்கு கொடுக்கவே மாட்டாங்க, மறைச்சி வைப்பாங்க. அப்படி மறைச்சி வைக்கும் போது ஒரு நாள் நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஜெயிண்ட், ஒரு அரக்கன் வந்து அந்த டர்ஸ்லி ஃபேமிலி வீட்டு கதவை தட்டுறது மட்டும் இல்லாமல் ஒரு லெட்டரை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹாரி பாட்டர் கையில் கொடுக்குறான். அந்த லெட்ரு என்ன லெட்டருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்து அட்மிஷன் லெட்ரு. அந்த அட்மிஷன் எந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஹாக்வார்டு அப்படிங்கிற ஒரு அட்மிஷன் தான். அந்த ஹாக்வார்டுங்கிற ஒரு அட்மிஷன் மேஜிக்கல் ஸ்கூல், அதாவது மந்திரவாதிகள்லாம் படிக்கக்கூடிய ஒரு மேஜிக்கல் ஸ்கூல். அந்த ஸ்கூலோட அட்மிஷன் தான் வருது. அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறான் நம்ம ஹாரி பாட்டர், இவ்வளோ நாள் லெட்ரு வந்திருக்கு, அந்த விஷயத்த நம்ம அங்கிளும் ஆண்டியும் மறைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம இன்ஹெரிட்டன்ஸாக நம்ம பரம்பரையாக நம்ம மந்திரவாதி குடும்பம் தான் அப்படிங்கிற விஷயத்த அப்போ தான் உணர்றான். அதனால தான் இந்த ஸ்கூல்லேருந்து நமக்கு அட்மிஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அட்மிஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு நம்ம ஹாரி பாட்டர். அதுக்கப்புறம் அட்மிஷன் கிடச்சப்பறம் அந்த ஸ்கூல் அட்மிஷன் நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணுறான் நம்ம ஹாரி பாட்டர். என்ன ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா, போய் ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸு, வேர்டன், அதாவது ஸ்டிக்ஸு, இந்த மாதிரி விஷயம்லாம் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணுறான். அதுக்கான பணம் எங்கேருந்து வருது பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்கில் இருக்குது. அந்த பேங்க் பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா கிராங்கோட்டஸ் அப்படிங்கிற ஒரு பேங்க்கு. அதில் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அது ஒரு மந்திரவாதிகளுக்காக வைக்கப்பட்ட ஒரு பேங்க்கு தான். அந்த பேங்க்கில் பார்த்திங்கன்னா பணம் இருக்குது. அந்த பணம் பார்த்திங்கன்னா யார் போட்டதுன்னா இவங்களோட அப்பா அம்மா தான், நம்மளோட ஹாரி பாட்டரோட அப்பா அம்மா தான் போட்டு வச்சுருந்துருக்காங்க இவன் பேரில். ஸோ அந்த விஷயம்லாம் அந்த கூட வர அந்த அந்த ஜெயிண்டான ஹேக்ரிடு அப்படிங்கிற அந்த அரக்கன் சொல்கிறான், உங்கள் அப்பா உன் பேரில் நிறையா போட்டு வச்சுருக்காங்க பணம், அதை எடுத்து நம்ம செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த ஹேக்ரிடு சொல்கிறான். ஸோ இவனுக்கு கிடச்ச ஸ்கூலோட நேம் பார்த்தீங்கன்னா, மந்திரவாதி படிக்கக்கூடிய ஸ்கூல் நேம் பார்த்தீங்கன்னா ஹாக்வார்டு. ஓகேங்களா, அந்த ஸ்கூலில் சரி நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே வாங்கி கொடுக்குறான். வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, வர வழியிலே அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் வாங்கும் போது பார்த்திங்கன்னா தன்னுடைய கம்பெனியன், ஸ்கூலில் படிக்க போகிற ஒரு பையனை மீட் பண்ணுறான். இவன் தான் தன்னோட ஃப்யூச்சரில் ஒரு ஸ்கூல் மேட்டாகவும் தன்னோட ஃப்யூச்சரில் எனிமையாகவும் ஆக போகிறான் அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் சும்மா ஒருத்தவங்க அந்த ஷாப்பிங்கில் பார்த்துக்கிறாங்க. அவர் பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராக்கோ மால்ஃபை அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஸோ 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதம் போயிடுது. ஒரு மாதம் போன அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் அட்மிஷன் விழுந்து அந்த ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, மேஜிக்கல் ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினை பிடிக்கிறான். அந்த ட்ரெயினை பிடிக்கும் போது அந்த ட்ராக்கில் பார்த்திங்கன்னா 2 ஃப்ரெண்ட்ஸு கூட அறிமுகமாகறான். அந்த 2 ஃப்ரெண்ட்ஸு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரான் வெல்ஸ்லி அண்டு ஹெர்மோயின் கிராஞ்சர் அப்படிங்கிற 2 ஃப்ரெண்ட்ஸு கூட ஒரு அக்யூட்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறான். அவங்க 2 பேர் கூடயும் ஸ்கூலுக்கு போகிறான் ஃபஸ்ட் நாள். இவங்கெல்லாம் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் யார் எந்தெந்த ஸ்கூலுக்கு எந்தெந்த ஒரு ப்ரொஃபஸருக்கு கீழே போய் படிக்க போகணும், எந்தெந்த ரூமுக்கு போகணும், அதாவது ஒவ்வொரு ப்ரொஃபஸர் கீழேயும் ஒவ்வொரு ஹவுஸு, ஒரு வீடு அலாட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு ரூம் அலாட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ யார் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வியர் பண்ணக்கூடிய ஒரு கேப்பு தான், ஒரு கேப்பை நல்லா அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த கேப்பை எடுத்து இவங்க வியர் பண்ணணும். யாருக்கு எந்தெந்த கேப்பு வியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சுருப்பாங்க. அந்த கேப்பு படி அவங்களுக்கு அந்த வீடு அந்தந்த ப்ரொஃபஸர் கீழே போய் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கு, ஒரு கேப்பை வச்சு ஒரு டாஸ்க்கு. ஓகேங்களா, தலையில் வியர் பண்ணக்கூடிய ஒரு கேப்பை வச்சு ஒரு டாஸ்க்கு, யாருக்கு எந்தெந்த ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி அசைன் பண்ணுற மாதிரி ஒதுக்குற மாதிரி. ஸோ அப்போ நம்ம ஹாரி பாட்டருக்கு ஒரு பயம். என்ன பயம்னா, கடைசி வரைக்கும் ஸ்னிஸ்டர் யாருன்னா ஸ்லித்ரியன் ஹவுஸு, அந்த குரூப்புக்குள்ளே அந்த ப்ரொஃபஸர் கீழே நம்ம படிக்க போகக்கூடாது. ஸ்லித்ரியன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரு ப்ரொஃபஸர், அவர் கீழே அவர் ஒன் ஆஃப் இந்த மேஜிக்கல் ஸ்கூலில் சொல்லித்தர ஒரு வாத்தியார் தான். அந்த ஹவுஸ்க்குள்ளே நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹாரி பாட்டர் என்ன பண்ணுறாருன்னா, அவரும் ஃபைனலாக எங்கே வந்துடுறாரு பாருன்னா, ஒரு ஹாப்பியான நியூஸ் தான், வேறு ஒரு ப்ரொஃபஸர் ஹவுஸ்க்கு ஒதுக்கப்படுறாரு நம்ம ஹாரி பாட்டர். அது அவருக்கு ஹாப்பியாக இருக்குது. அந்த ஹவுஸ் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஃபியண்டர் அப்படிங்கிற
ஒரு ஒரு ப்ரொஃபஸர் தான், அவரு கீழே இவர் படிக்க போகிறாரு. இது ரொம்ப ஹாப்பியாச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏன் ஹாப்பியாக வரான்னு பார்த்தீங்கன்னா, இவர் கூட ரயில்வே ட்ராக்கில் 2 பேர் மீட் பண்ணாங்கல்ல, ரான் அப்புறம் ஹெமிங்கோ, அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் இவரும் 3 பேரும் ஒன்றாவே அந்த அவரு கீழே படிக்க வராங்க. கிராஃபிண்டர் அப்படிங்கிற ஹவுஸ்குள்ளே படிக்க வராங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஹாரி பாட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் கிளாஸ் ஆரம்பிக்குது. அதில் என்ன சொல்லித்தராங்கன்னா க்யூடிச் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் சொல்லித்தராங்க. க்யூடிச்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, விளக்கமாத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அதை கையில் பால் வச்சுக்கணும். அந்த விளக்கமாறு பறக்கும், போய் அந்த ஒரு கூடைக்குள்ளே போய் பாலை தூக்கி போடணும். இதுதான் க்யூடிச். அது சொல்லித்தராங்க. அப்படி க்யூடிச் விளையாடும் போது தான் நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் வாங்கும்போது மீட் பண்ணார்ல நம்ம ஹாரி பாட்டர், யாருன்னா நம்ம மால்ஃபை, டிராகன் மால்ஃபை அப்படிங்கிற கேரக்டரு. அந்த டிராகன் மால்ஃபையும் இவங்களும் 2 பேரும் எனிமியாக ஆகுறாங்க. ஸோ நம்ம எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாரி பாட்டர் நல்லாவே ஸ்கில்லை ஷோ பண்ணியிருப்பார். மால்ஃபையால் அந்தளவுக்கு ஷோ பண்ண முடியாது. ஸோ அதனாட்டி இன்றைக்கி மிட் நைட் நம்ம இந்த ஸ்கூலில் சண்டை போட போகிறோம், நான் உங்ககிட்ட சண்டை போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பிரிகிறாங்க. ஸோ அப்போ நைட் டைமில் போய் சண்டை போட போகிறாங்க. சண்டை போடும்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் முழித்து வர ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூலுக்குள்ளே முழித்து வரும்போது நம்ம யாருன்னா முழிச்சு எல்லாமே ஏஞ்சி வராங்க. என்னடா சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி வரும்போது யாருமே இல்லை, எல்லாமே தப்பிச்சு ஓடுறாங்க. அப்போ ஹாரி பாட்டரும் பார்த்தீங்கன்னா வெளில தப்பிச்சு போயிடுறாரு இடத்த. ஸோ அப்போ என்ன, யார்ட்டையும் பிடிபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தப்பிச்சு போகும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பில்டிங்கை விட்டு வெளில போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டாக்கு ஒரு கேட்டை பாதுகாத்துட்ருக்கு. அந்த மேஜிக்கல் ஸ்கூலோட கேட்டை பாதுகாத்துட்ருக்கு. அந்த டாக்கு வந்து சாதாரண ஒரே டாக்காக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் அது ஒரு அதிசய டாக்காக இருக்குது. என்னென்னா 3 தலை அந்த டாக்கு இருக்கான். ஸோ ஒரு கேட்டுக்கு முன்னாடி அந்த மேஜிக்கல் ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த கேட்டை பாதுகாத்துட்ருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே ரொம்பவே ஷாக் ஆகிறாரு. ஸோ அதே டைமில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல் பில்டிங் உள்ள ஹேலோ வேகன் அப்படிங்கிற ஒரு ட்ரோல்னால் ஒரு ஜெயிண்ட் தான், இவனும் ஒரு அரக்கன் தான். அந்த அரக்கன் என்ன பண்ணுறான், அந்த பில்டிங் உள்ள எங்கே பார்த்தாலும் சுற்றிக்கிட்டு இருக்கான். யாராவது கிடச்சா அட்டாக் பண்ணுவான் போல், அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கான். ஸோ அதனாட்டி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க உடைமைகளெல்லாம் என்ன பண்ணணும், பத்திரமா நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும், உங்கள் ரூமை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பிடுறாங்க அவங்க ரூமுக்கு. ஸோ எல்லா பசங்களும் போயிடுறாங்க. அந்த டைமில் தான் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஹேரியும் ரானும் என்ன பண்ணுறாங்க, ஹேரி அண்ட் ரான் 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, திருட்டுத்தனமாக எங்கே வராங்கன்னா உள்ளே வராங்க ஸ்கூலுக்குள்ளே. எதுக்காக ஸ்கூலுக்குள்ளே வராங்க பார்த்தீங்கன்னா, ஹெர்மிங்கோ அப்படிங்கிற 3வது ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அந்த அம்மாவை மட்டும் காப்பாற்றணும். அவங்க தனியாக இருக்காங்க. அவங்க தனியாக இருக்கிறதுனால அந்த ஹாலோவின் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், ஜெயிண்ட் அரக்கன் கேரக்டர் இந்த ஹெர்மிங்கோவை அட்டாக் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமாக அந்த பில்டிங் உள்ள வந்து என்ன பண்ணுறாரு, அதுக்கேற்ற மாதிரி அந்த ஜெயிண்ட்டு கூட சண்டை போடுறாங்க. சண்டை போட்டுட்டு இவங்க மறைஞ்சு வந்துடுறாங்க திருப்பியும். ஸோ அப்போ ஹெர்மிங்கோட்ட எல்லோரும் வந்து விசாரிக்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஹெர்மிங்கோங்கிற கேரக்டர், இந்த 3வது ஃப்ரெண்டான கேரக்டர் எஸ்கேப் பண்ணி விட்றாரு தன்னோட 2 ஃப்ரெண்டையும். அதாவது அவங்க 2 பேரையும் என்னது தண்டனை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில பொய்யை சொல்லி அனுப்பிடுறாங்க வந்தவங்களெல்லாம். ஹெர்மிங்கோ அப்படிங்கிற கேரக்டர், அதுலேருந்து இவங்க 3 பேருக்கும் நல்ல ஒரு ட்ரஸ்ட்டு வந்துருச்சு. 3 ஃப்ரெண்டுக்குள்ளேயும் இன்னும் டீப்பான ட்ரஸ்ட் வந்துருச்சு, நம்பிக்கை வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்மஸ் டைமு. அந்த கிறிஸ்மஸ் டைமில் பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டருக்கு ஒரு கிஃப்ட் வருது. அந்த கிஃப்ட் பாக்ஸை பிரித்து பார்க்கும்போது அதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு தெரியாத ஒரு கிளாக் இருக்குது, வால் கடிகாரம் மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஒரு வால் கடிகாரம் இருக்குது. ஸோ அது அப்படியே இருக்குது. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட்டு மட்டும் பார்க்கும்போது என்ன, ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கடிகாரம் இருக்குது. அதே நேரத்தில் நம்ம ஹாரி பார்த்தோன்னா ஸ்கூலுக்கு வெளியில் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், திருப்பியும் ஸ்கூலுக்குள்ளே வரணும், யாரும் இல்லாதப்போ மிட் நைட் அப்போ உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரான். இப்போ உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ஹாரிக்கு ஒரு விஷயம் தென்படுது கண்ணில். என்ன தென்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிறிஸ்மஸ் டைமில் ஒரு கிஃப்ட் கிடைக்குது ஹாரிக்கு. அந்த கிஃப்ட்டில் அவங்க அப்பா அனுப்பின ஒரு கிஃப்ட் இருக்குது. அது என்னென்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு கிளாக்கு. அதோட என்ன பண்ணுறான், ஸ்கூலுக்குள்ளே நுழையிறான், திருட்டுத்தனமாக இருட்டுக்குள்ளே. ஓகேங்களா, நுழையும் போது ஒரு கண்ணாடியை பார்க்குறான். அந்த கண்ணாடி பேர் என்னென்னா மிரர் ஆஃப் எரிசட் அப்படிங்கிற ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடி முன்னாடி யாராவது நிற்கிறாங்களோ அவங்க மனசுக்குள்ளே என்ன ஆசை இருக்கோ அந்த ஆசையை அப்படியே வெளியில் காட்டும். அப்படி தான் அந்த கண்ணாடி. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, அந்த மாதிரி கண்ணாடி அங்கே இருக்குது. ஸோ ஆனால் இப்போ இந்த வாட்டி ஹாரி என்ன பண்ணால், அந்த கண்ணாடியை பார்க்கும்போது அவன் மனசில் அவங்க அப்பா அம்மா தான் இருக்காங்க. அதனாட்டி இந்த கண்ணாடியை பார்க்கும்போது இப்போ அந்த கண்ணாடியை பார்த்தோன்னே அவங்க அப்பா அம்மா அந்த கண்ணாடியில் தெரியுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் முடியுது. கிறிஸ்மஸ் முடிஞ்சப்பறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் ஒரு விஷயம் புரிய வருது இந்த 3 பேருக்கும். யாருக்குன்னா, ஹாரி பாட்டருக்கும் ரானுக்கும் ஹெர்மிங்கோவுக்கும். என்னென்னா, அந்த சாதாரண கேட்டை பாதுகாக்கலை, ஒரு ஃபிலாசபர் ஸ்டோனை பாதுகாக்குது அப்படிங்கிற விஷயத்த அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறாங்க இந்த 3 பேரும். ஸோ அதுக்கப்புறம் யார் இந்த ஃபிலாசபர் ஸ்டோன் யாருக்கு சொந்தமானதுன்னு பார்க்கும்போது, நிக்கோலஸ் ஃப்ளேமல் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு சொந்தமானது. அந்த நிக்கோலஸ் ஃப்ளேமல் அப்படிங்கிற ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா, டம்பிள் டோர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரோட
ஓல்டு ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்க இந்த நிக்லோஸ் ஃப்ளேமல். நம்ம அதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டாம். நிக்லோஸ் ஃப்ளேமோட கல் தான் இந்த ஃபிலாசபர் ஸ்டோன் அப்படி சொல்லலாம். அந்த ஃபிலாசபர் ஸ்டோன் யார் அடைகிறாங்களோ அவங்க வந்து என்றைக்குமே அழிவு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நல்ல பணக்காரனாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த அந்த ஃபிலாசபர் ஸ்டோனில் இருக்குது. ஸோ அதோட அது இருக்குது. ஓகேங்களா? அப்போ என்ன நடக்குதுன்னா, ஸோ திடீர்னு இவங்க 2 பேரும் ஆக்சுவலாக when they tried to help get rid of the dragon, Hagrid won during a poker game. The 3 get caught and severely punished. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு டிராகன் கூட சண்டை போடுறாங்க இந்த 3 பேரும். அப்போ என்னன்னா, ஒரு டிராகன் கூட சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, இவங்க 3 பேரும் மாட்டிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, இந்த டீம் இருக்காங்களே கிராஃபியண்டர் அப்படிங்கிற இந்த ப்ரொஃபஸர் கீழே இருக்கக்கூடிய இந்த 3 பேரும், இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா சிவியராக பனிஷ்மெண்ட் வாங்குறாங்க. என்ன நீங்கள் மட்டும் வந்து உள்ளே எப்படி வந்தீங்க, எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் வாங்குறாங்க. வாங்கினதுனால இவங்கெல்லாம் பர்மிஷன் வாங்கி வரல, இருட்டில் திருட்டுத்தனமாக வந்தவங்க. அப்படி சண்டை போட்டு மாட்டிக்கிறாங்க. திருப்பியும் மாட்டிக்கிட்டு அந்த கிராஃபியண்டர்ஸ் ப்ரொஃபஸர் இருக்கார்ல அந்த டீமுக்குன்னு ஒரு பாயிண்ட்டு. இவங்க இந்த மேஜிக்கல் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை அச்சீவ் பண்ணுறவங்க தான் வின்னர்ஸ், சாம்பியன் கப்பு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்போர்ட்ஸே இருக்கும். அதே மாதிரி இந்த டீமுக்கு இருந்த ஒரு 150 பாயிண்ட்ஸு நம்ம 3 பேர் இருக்காங்கள்ல, ஹாரி பாட்டர், ரான், ஹெமிங்கோ, இந்த டீம் இருக்கக்கூடிய கிராஃபிண்டர் அப்படிங்கிற இந்த டீமுக்கு இந்த காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட்லேருந்து காம்படிஷன் வந்துட்டுருக்கு. இந்த காம்படிஷன் வந்து 150 பாயிண்ட்ஸை நாங்கள் பிடுங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஜெயிண்ட்டான ஹேக்ரிடு கூட ஒரு ஃபாரஸ்ட்டு போங்க. இந்த ஹேக்ரிடு தானே ஃபஸ்ட்டு நம்ம அட்மிஷன் லெட்டரை கொடுத்துச்சு ஹேரிக்கு. அப்படி அந்த ஹேக்ரிடு கூட நீங்கள் ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போகணும். இதுவும் ஒரு பனிஷ்மெண்ட் தான் அந்த ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சொல்கிறாங்க. போயிட்டு என்ன பண்ணணும்னா, அங்கே யூனிகார்ன்ஸ்லாம் இருக்குது. ஒற்றை கொம்பு உள்ள மான். அந்த மானை நிறைய பேர் யாரோ கொள்கிறாங்க, அது யாரும் தெரில. அதை கண்டுபிடிக்கிறதா அவங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாங்க இந்த 3 பேருக்கும். ஸோ அது மாதிரி அவங்க ஃபாரஸ்ட்டு போகிறாங்க. அப்போ ஹாரி வந்து என்ன பண்ணுறான், ஒரு விஷயத்த உணர்றான். ஹாரி பாட்டர் யார் இதெல்லாம் கொள்றதுன்னு பார்த்தா வோல்டு மோர்ட் அப்படிங்கிற விஷயத்த உணர்றான். அந்த வோல்டு மோர்ட்டு தான் தேவையில்லாமல் ரீசனே இல்லாமல் என்ன பண்ணுறான், எல்லா யூனிகார்ன்ஸுக்கும் ஒன்று ரத்தத்தை குடிக்கிறான். இவன் தான் நம்ம அப்பா அம்மாவையும் கொன்னது அப்படிங்கிற விஷயத்தையும் உணர்றான் நம்ம ஹாரி பாட்டர். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் என்ன உணர்றாருன்னா ஹாரி பாட்டர், ஸோ அந்த ஃபிலாசபர் ஸ்டோனை அடையணும்னு ட்ரை பண்ணுறான் அந்த வேர்ல்டு மோர்ட். அதுக்கு முன்னாடி நம்ம அதை அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு ஹாரி பாட்டர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபிலாசபர் ஸ்டோனை தேடி போகிறாரு ஹாரி பாட்டர். ஓகேங்களா? தேடி போகும்போது தான் அந்த டாக்குக்கிட்ட போய் சில இம்ப்ரெசிவான விஷயங்களை செய்கிறாரு. நிறைய ஹார்டான டிஃபிகல்ட்டஸ் விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு. சில தடங்கள்லாம் வருது. அந்த 3 கேரக்டரும் ஒவ்வொரு தாடியும் ஒவ்வொரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுது, கஷ்டத்தை அந்த ஸ்டோனை எடுக்கிறதுக்குள்ளே. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹாரி வந்து யாரை பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கோரல் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை மீட் பண்ணுறாரு. அந்த டைமில் ஹாரி அல்டிமேட்லி ஃபைண்ட் ஹிம்செல்ஃப் ஃபேஸ் டு ஃபேஸ் வித் கோரல். ஹாரி அப்படி அந்த ஸ்டோனை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டரை மீட் பண்ணுறாரு, கோரல் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அந்த கோரல் என்ன பண்ணுதுன்னா, என்ன சொல்லுதுன்னா, எனக்கு தெரியும் நீ அந்த ஃபிலாசபர் ஸ்டோன் எடுக்க தான் வந்திருக்க, நீ கண்டிப்பாக இறந்து போயிடுவ அப்படிங்கிற மாதிரி அந்த கோரல் யாரை பார்த்து சொல்லுது, நம்ம ஹாரி பாட்டரை ஃபிலாசபர் ஸ்டோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ உடனே கோரல் என்ன பண்ணுறாருன்னா, ஆக்சுவலாக கோரல் வந்து அந்த கண்ணாடி இருக்குல்ல, அந்த பில்டிங்குள்ளே அந்த ஸ்கூலுக்குள்ளே இருக்க கண்ணாடி இருக்குல்ல, என்ன கண்ணாடி, அந்த மிரர் ஆஃப் எரிஸ்பைடு, அந்த கண்ணாடி எடுத்துகிட்டு வந்து நம்ம இவனை கண்டுபிடிக்கிறதுக்கு மிரரை எடுத்துகிட்டு வந்து ஹாரி பாட்டர் முன்னாடி வச்சு, ஹாரி பாட்டர் இதில் நில்லு அப்படி சொல்லி நிற்க வைக்குது. அது ஹாரி பாட்டர் நிற்கும் போது அவன் ஹாரி பாட்டர் பார்க்கும்போது இப்போ அவன் மனசில் என்ன இருக்குன்னா, அந்த ஃபிலாசபர் ஸ்டோன் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் தெரியுது. அந்த ஃபிலாசபர் ஸ்டோன் என்ன பண்ணுறான்னா, அவன் எடுத்த மாதிரியும் அவன் பாக்கெட்டில் வச்சுருக்க மாதிரியும் அந்த கண்ணாடி காட்டுது. ஆனால் கோரல் கேட்குறான், இப்போ நீ இந்த கண்ணாடியில் என்ன பார்த்த அப்படின்னு கேட்குது கோரல் அப்படிங்கிற கேரக்டர். அதுக்கு நம்ம ஹாரி பாட்டர் போய் சொல்கிறான், நான் வேறு ஒன்று பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி கோரல்கிட்ட போய் சொல்லிடுறான். உடனே கோரல்கிட்ட ஒரு வாய்ஸ் வந்து, அதாவது ஒரு வாய்ஸ் திடீர்னு தோன்றுது. அந்த வாய்ஸ் தோன்றி என்ன பண்ணுதுன்னா கோரல்கிட்ட சொல்லுது, கோரல் அவன் போய் சொல்கிறான், ஆனால் வேறு ஏதோ பார்த்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வாய்ஸ் சொல்லுது. உடனே கோரல் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய வேஷத்தை கலைக்கிறான். கோரல் என்னென்னா, கோரல் தான், ஆனால் அவனுக்குள்ளே யார் இருந்ததுன்னா ஓல்டு மார்ட் அப்படிங்கிற ஒரு மெஜிஷியன். அந்த ஓல்டு மார்ட் என்ன பண்ணுறான்னா, கோரலோட பாடியில் இருந்துக்கிட்டு இம்மானாரி ஹாரி பாட்டர் கூட சண்டையாக பேசிகிட்டு இருந்திருக்கான். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்க, கோரல் தனியாக வந்துட்டான், ஓல்டு மார்ட் தனியாக வந்துட்டான், ஹாரி பாட்டர் 3 பேர் சண்டை போடுறாங்க. ஹாரி பாட்டர் மயங்கி விழுந்துடுறான் அந்த சண்டையில். சண்டை மயங்கி விழுந்தோடனே என்ன நடந்துச்சுல்ல, திடீர்னு சண்டை முடிஞ்சு மயக்க போட்டு விழுந்துடுறான். ஹாரி பாட்டரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. யாருன்னா டம்பிள் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஹாரி பாட்டரை கொண்டு போய் சேர்க்குது. அங்கே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுது. டம்பிள் ஸ்டோர் அப்படிங்கிற விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணுது ஹாரி பாட்டர்கிட்ட. நானும் என் ஃப்ரெண்டுவான அந்த ஸ்டோனோட சொந்தக்காரன் இருக்கான்ல
யார் நிக்கோலஸ் ஃப்ளேமல் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் இந்த ஃபிலாசபர் ஸ்டோனை அழிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அது இருந்தால் கெட்டவங்க கை மாட்டுச்சுன்னா ரொம்ப மோசமாக போயிடும். நல்லவங்க கையில் மாட்டினா நல்லது, ஆனால் கெட்டவங்க கையில் மாட்டுறது தான் நிற்கிது. அதை நாங்கள் அழிக்கணும் முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. அதே டைமில் ஸ்கூலுக்கு வந்து பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த ஸ்கூலில் இன்னொரு டீம் இருக்குல்ல, என்ன டீம்னா அந்த ஸ்லித்ரியஸ் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குல்ல, அந்த குரூப்பு ஜெயிக்கிற நிலைமைக்கு போயிடுச்சான். அதாவது 7வது முறையாக ஜெயிக்கிற மாதிரி, சாம்பியன் கப்பு வாங்குற மாதிரி இந்த காம்படிஷனில் என்ன பண்ணுது, நிற்கிதான். ஸோ அப்போ அந்த டைமில் டம்பிள்டோர் என்ன பண்ணுறாருன்னா, டக்குன்னு கூடுதலாக கொஞ்சம் மார்க்கை போட்டு கொடுக்குறாராம். யாருக்குன்னா நம்ம ஹாரி பாட்டர் குரூப்பான கிராஃபிண்டர் ஹவுஸ்க்கு. உடனே நம்ம ஹாரி பாட்டர் டீம் ஜெயிக்குதான். ஜெயிச்ச அப்புறம் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்களாம். உடனே நம்ம ஹாரி பாட்டர் என்ன பண்ணுறாரு, ஜெயிச்சு முடிச்ச அப்புறம் இப்போது எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா லண்டனுக்கு திருப்பி போகிறாரு. லண்டனுக்கு போய் தன்னுடைய ஆன்டி அங்கிளான மிஸ்டர் டர்ஸ்லே ஃபேமிலியை போய் மீட் பண்ணுறாரு ஒரு தடவை. அங்கே கொஞ்ச நாள் லைஃப்பை லீட் பண்ணுறாரு. இதுதான் முடியுது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். இது போல் வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டு இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை.